ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்கள் புண்ணியஸ். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம லிட்ரரி தியரியில் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்க்கான தியரட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றது வந்து ஒரு டிசென்ட்ரிக் பிளானட் இண்டிவிஜுவலோட ஐடியாவை வந்து இருக்குது. எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஆரம்பிச்சிச்சு. 1960 வந்து ஆரம்பிச்சிச்சு. யார் ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னா ரொனால்ட் பால்ஸோ, ஜாக்வஸ் டெரிடாவும். மேபி 1930s 2004 வரைக்கும் இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ன்ற ஒரு மெயின் இது வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரலிசம்க்கு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். இப்போ ரொனால்ட் பால்ஸோட ஒர்க்ஸ் ஸ்ட்ரக்சரலிசம், அனாலிசிஸ் ஆஃப் நரேட்டிவ், ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட், டெத் ஆஃப் த ஆத்தர், இதெல்லாம் வந்து ரொனால்ட் பால்ஸோட ஒர்க்ஸ் மேஜரான போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஒர்க்காக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜாக்வஸ் டெரிடா, ப்ராமினன்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம், ப்ளஸ் வந்து ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து புக் எழுதுனாலுமே லெக்சர் வந்து எடுத்திருக்காரு. ஸ்ட்ரக்சர்னா என்ன, சைன்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு லெக்சர் வந்து எடுத்திருக்காரு. எப்போனா 1966 வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவர் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு ஒரு மூமெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இல்லை அப்படின்ற ஒரு பிரேக் எடுத்தார். அதுதான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் மூமெண்ட்டாக நம்மளுக்கு வந்து மாறிச்சு. ஸோ அது பிரேக் த பாஸ்ட் வே ஆஃப் திங்கிங். இந்த ரைட்டர்ஸ், இல்லை ஆத்தர்ஸு, இல்லை கிரிட்டிக்ஸோட இந்த வே ஆஃப் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணி விட்டது யாருன்னா ஜாக்வஸ் டெரிடா. ஒரு இன்டலெக்சுவல் ஈவெண்ட்டாக வந்து இருந்துச்சு. சுயமாக திங்க் பண்ணி ஒரு ஆத்தரும் அவங்களோட கருத்துக்களை வெளியே சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மேஜராக பேலன்ஸ் என்ன சொல்லணும்னா இன்னும் மேஜர் 3 புக்ஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து நேம் நம்மளுக்கு கொடுக்கல. பட் இவரோட வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து ஃபேமஸாக ஆச்சு ஜாக்வஸ் டெரிடா. இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து ஹைலி அவாய்ட் பண்ணி விட்டது. டீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் நம்மனா அதை டெக்ஸ்ட்டாக பார்த்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கான மீனிங்கை ஒருத்தருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மெத்தடை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி பில்டிங்கை வந்து ஒரு பிளாக்காக நம்ம பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு புக்கை எடுத்து ஒரு டெக்ஸ்ட்டையும் வந்து பிளாக்காக வந்து பிரிப்பாங்க. இந்த ED அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன ஒரு வேர்டுக்கு கூட மீனிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் நம்மளுக்கு டீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் மேஜராக இருந்துச்சு. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் மீனிங்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் மூலிமா டீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் அது என்ன மீன் பண்ணுது அப்படின்ற ஒவ்வொரு கிரிட்டிக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்ன கிளைம் பண்ணிச்சு டீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமான ஒருத்தரோட மைண்ட் எப்படி வேலை செய்யுது, ஒரு இண்டிவிஜுவலாக செல்ஃபாக நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடும் ஒரு கிரிட்டிசிசமையும் ஒருத்தரோட வியூ பாயிண்ட்லேருந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் இதில் இருக்க கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே பிரிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்காக, ஏன் அப்படின்ற கேள்விகளை வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது நம்மளுக்கு எப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அகைன் அதை டீகோட் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நெல்மணி அளவு சைஸ் வர அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படின்னா மெத்தட் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உண்மையாலே அந்த டெக்ஸ்ட்டை எதுக்காக எழுதுனாங்க, உண்மையாலே அந்த ஒர்க்கை எதுக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் மூலியமாக டீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சரலிசமும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், ஒருத்தர் கிரிட்டிக்கல் ரீடிங்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நோட்ஸ் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் வந்து 2 ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், அவங்களோட ஒர்க் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக.